இங்கே பாருங்க, எனக்கு தெரியும் வலி வேதனை முடிவுக்கு வரணுமா வரக்கூடாதா, பிரச்சனை முடிவுக்கு வரணுமா வரக்கூடாதா, கடைசி பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, அதுக்கப்புறம் பார்க்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் அப்படி முடியணும். நிம்மதியாக படுக்கணுங்க. ஒரு 10 ஜெப குறிப்புங்க, டக்கு டக்குன்னு ஜெபிச்சுட்டு படுங்களேன். படுக்கும் போது ஒரு அறிக்கை பண்ணிட்டு படுங்களேன். நிச்சயம் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒரு நம்பர் 1 என்னன்னா, பிரச்சனைக்கு முடிவு. நீண்ட காலமாக உங்களை துன்பப்படுத்துகிற பிரச்சனை முடிவுக்கு வரணும்னு சொல்லி அது எதுன்னு யோசிச்சு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அப்படியே கர்த்தர் செய்வார். 2வது, இருளில் ஒரு வெளிச்சம். அந்த மலையில் எப்படி ஒரு வெளிச்சம் வெளிப்பட்டதோ, ஒரு மகிமை வெளிப்பட்டதோ, இருள் சூழ்ந்திருந்த சூழலை வெளிச்சம் எப்படி அகற்றினதோ, அதுபோல என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நிச்சயம் நாளைக்கு பார்ப்பீங்க. கடன் சுமை நீங்கணும், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சுமைகள், அதெல்லாம் ஒரு கிருபையினால முடிவுக்கு வரட்டும்னு சொல்லி கடனை குறித்து நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். 4வது, குடும்ப சண்டைகள். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மனக்கசப்பு, பிரிவு, சண்டை கிண்டை இதெல்லாம் முடிவுக்கு வரட்டும்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் சமாதானத்தை ஏற்படுத்துவார். 5வது, உங்கள் உடலில் உங்கள் சரீரத்தில் ஒரு சுகம். நோய்கள், பலவீனங்கள், மன அழுத்தம், அதில் எல்லாம் தேவனுடைய தொடுதல் உண்டாகணும்னு சொல்லி 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 ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் எதிர்காலம், பிள்ளைங்க எதிர்காலம், கல்வி, வேலை, திருமணம், இது போன்ற காரியத்தில் கர்த்தருடைய கதவுகள் திறக்கப்படணும். தெய்வ திட்டத்தின் கதவுகள் திறக்கப்படணும். நல்லா சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். 7வது, தாமதமான முடிவு. பயந்து ஒதுங்கி காத்திருந்து வலியோடு வேதனையோடு இருக்கிறீங்களே, அந்த விஷயத்தில் கர்த்தர் தாமதமான முடிவுகளை கர்த்தர் அகற்றி போட்டு சீக்கிரம் முடிவு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். 8வது பாருங்க, மகிமை வெளிப்படுங்க. எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா? பிரச்சனையை விட உங்கள் மகிமை எங்கள் வாழ்க்கையில் பெரியதுன்னு எங்களை சுற்றி இருக்கிறவங்க, எங்களை சீண்டி பார்க்குறவங்க, எங்களுக்கு விரோதமாக நிற்கிறவங்க பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். 9வது, புதிய ஆரம்பம். பழைய கண்ணீருக்கு பதிலாக புதிய சந்தோஷத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுங்கப்பா, எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் கொடுங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க. நாளிலேருந்து புது சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. கடைசிங்க, எப்படி மகிமை வெளிப்பட்டு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி பிரச்சனையை ஜெயிச்சார், அதுபோல் ஒவ்வொரு நாளும் கடைசி பிரச்சனையை ஜெயிச்சுட்டு தான் நம்ம உயிர்த்தெழுதலை புதிய நாளில் பார்க்கணும், புதிய மகிழ்ச்சியை பார்க்கணும். விசுவாச அறிக்கை சொல்லி 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 ஜெபிச்சுட்டு படுங்க. தேவன் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென்.